ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். கபாலி பார்த்திங்கன்னா அந்த எஸ்எஸ்கேக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த ரேவதியை இலக்கியம் இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் வந்தீங்களானே கண்டிப்பாக தீர்த்து கட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னது. பார்த்திங்கன்னா அந்த எஸ்எஸ்கே பதறி அடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. நம்முடைய இலக்கியம் இருக்கிற ரூமாவும் அந்த கபாலி காட்டுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா சார் இருங்க சார், இது ஹாஸ்பிட்டலு, நம்ம எடுத்துங்க அவுத்தனை எந்த ஒரு விஷயத்தை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கபாலி சொல்கிறதுனால பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா நம்முடைய ரேவதிக்கான பில்லை கவுண்டரில் கட்டுறதுக்காக டோரை ஓப்பன் பண்ணதும் இந்த எஸ்எஸ்கேவும் அவனுடைய ஆட்கள் இருக்கிறத பார்த்துட்டு சுதாரிச்சுறாங்க. நம்முடைய ரேவதி கிட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எஸ்கேவும் அவனுடைய ஆட்களும் இந்த ரூமுக்கு வெளியே இருக்காங்க. நம்ம கண்டிப்பாக இந்த வெளியே போனால் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ரேவதி அம்மாவை பார்த்தீங்கன்னா அழகாக பின்னாடி வழியாக பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியாவும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த எஸ்எஸ்கே அது தெரியாத பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு நம்முடைய ரேவதி தான் வீல் சேரில் உக்காந்துட்டு இருக்காங்கன்ட்டு ரேவதி அன்றைக்கி என்கிட்ட தப்பிச்சுட்டு கண்டிப்பாக இன்றைக்கி தப்பிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா கபாலி போயிட்டு அவளை திருப்புடா அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா அந்த கபாலி போயிட்டு அப்படியே அந்த வீல் சேரை திருப்புறாங்க. அவனுக்கும் கண் இல்லையானு தெரியல, பார்க்காதே திருப்புனா பார்த்தீங்கன்னா வெறும் எலும்பு கூடுதாங்க அதில் உட்கார வச்சு துணியாக போத்தியிருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா இந்த சுதாரிச்சுட்டா நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன்ட்டு, அதனால் கண்டிப்பாக இந்த இடத்துல ரொம்ப தூரம் போயிருக்கக்கூடாது, எங்கே இருக்கான்ட்டு உடனே செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக தேடுறாங்க. நம்முடைய இலக்கிய நம்முடைய ரேவதி அம்மா கண்ணுக்கே தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை பின்வாசல் இல்லையா போயிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பார்த்தீங்கன்னா ஓடி பின்வாசலில் பார்க்குறதுக்கு வராங்க. அந்த சமயத்தில் நம்முடைய இலக்கியாவும் நம்முடைய ரேவதியமாகவும் பார்த்தீங்கன்னா என்னடா இங்கே ஒரு ஆட்டோ கூட காணும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுறப்ப ஒரு ஆட்டோ ஒன்று வருதுங்க. அந்த ஆட்டோவில் ஏற பார்த்தீங்கன்னா இலக்கியா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே கூப்பிட்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவும் நம்முடைய ரேவதியம்மாவை பார்த்துறாங்க. பார்த்துட்டப்பறம் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட மாட்டினா கண்டிப்பாக அதையே கொண்டுடுவான், நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது, டக்குன்னு இந்த இடத்த விட்டு கிளம்பணுன்ட்டு உடனே ஆட்டோவில் ஏறுறாங்க. அந்த எஸ்எஸ்கேவும் கபாலியும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே துரத்திட்டு வராங்க. ஆனால் நம்முடைய இலக்கியாவும் நம்முடைய ரேவதியம்மாவும் பிடிக்க முடியறது இல்லைங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கிய ரேவதி எங்கே போயிருப்பாங்க அப்படின்ற கன்ஃபியூஷன் காரை எடுத்துக்கிட்டு அந்த ஆட்டோ பின்னாடியே எங்கே இருக்குன்ட்டு கண்டுபிடிச்சி போகிறாங்க. கண்டுபிடிச்சி போனால் பார்த்தீங்கன்னா நேராக நம்முடைய கௌதம் சார் இருக்கிற இடத்துக்கு தாங்க போனதும் பார்த்தீங்கன்னா இதுக்குடா கௌதமோட ஆஃபீஸ்க்கு வந்திருக்கா இந்த டைமில் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறப்ப அவங்க ரெண்டு பேருமே காப்பாற்றிட்டு கௌதம் கிட்ட வந்திருக்காங்க. அதனால தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இங்கே வந்திருக்காங்க. இந்த இடத்துல நம்ம போய் கையை வச்சோன்னா கௌதம் நம்மளை சும்மா விட மாட்டான், இது பெரிய பிரச்சனை ஆகும். அவங்க ரெண்டு பேரும் ஒரு நாளைக்கு தனியாக மாட்டுறப்ப நம்ம பார்த்துக்கலாம். கபாலி நீ அவங்கள வாட்ச் பண்ணிட்டே இரு, நம்ம எப்படியுமே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கண்டிப்பாக வருவாங்க. அந்த செக்கிங் வரப்போ அவங்கள பிடிச்சி அங்கேயே போட்டு தள்ளுறலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. இவன் என்னதான் பிளான் பண்ணதும் நம்முடைய இலக்கியாவும் நம்முடைய கௌதம் இருக்கவர் ரேவதி அம்மா அவனால் தோடக்கூட முடியாதுங்க. ரேவதி அம்மாவுக்கு அவங்க உயிர் தானாக போனால் மட்டும்தாங்க உண்டு, இவனால் போகவே போகாது. அப்படியே போனாலையும் நம்முடைய இலக்கியா சும்மா இருப்பாங்களா, உங்களுடைய அம்மா இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அந்த எஸ்எஸ்கே தான் அப்படின்ற மாதிரி சொன்னது. அம்மா ஏமாற்றிட்டு போயிட்டு போனவன் எவன் தான் தெரிஞ்சு நம்முடைய கௌதம் கண்டிப்பாக அவனை போட்டு தள்ளுவாங்க. வர எபிசோட் இப்படி தாங்க நடக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.